நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நமது தமிழ்நாட்டில் இருந்து 38 மாவட்ட அடிப்பில் இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையிலிருந்து காலி பணியிடங்கள் அறிவிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நண்பர்களே. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தாலுகா ஆபீஸ்ல இருக்கு ஊராட்சி, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில வந்திருக்கக்கூடிய எல்லா வேலையுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஆல்ரெடி வந்து 8 மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். அதை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்க. இந்த வீடியோ எண்டிங்லயே வந்து கொடுத்திருக்கேன். அதே மாதிரி மேல ஆட்டுக்கல்ல உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த வீடியோக்கு மேல இருக்க ரைட் சைட் கார்னர்லயே ஜஸ்ட் கிளிக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய 38 மாவட்ட அடி வந்திருக்கக்கூடிய வேலையை தான் வந்து பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்மளுடைய டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா naveen812244@gmail.com அல்லது naveen99650@gmail.com அல்லது naveen73585@gmail.com இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட queries கேட்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நண்பர்களே, இப்ப நீங்க திரையில வந்து பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட். சிம்கோ கோஆபரேட்டிவ் லிமிட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைப்பு தான். இதுதான் கூட்டுறவுத்துறையோட அபிஷியல் வெப்சைட். இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன், பேப்பர் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் வந்து அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இப்ப இந்த நோட்டிபிகேஷன் நம்ம வந்து ஃபுல்லா ஒன் வேணா பார்க்கலாம். சோ சிம்கோ அப்படின்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், அதாவது சிம்கோவுடைய கூட்டுறவுத்துறைன்னு வந்து சொல்லுவோம். சோ நமது தமிழ்நாட்டிலிருந்து தான், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க. சோ அதுக்குடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அபிஷியல் வெப்சைட், சோ போன் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு தெளிவா வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா அந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சோ இது நாட் ஓன்லி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஒரிசா, சோ இந்த ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் போஸ்டிங் சித்த மருத்துவர் சொல்லியிருக்காங்க. 2வது போஸ்டிங் ஆயுர்வேதிக், 3வது போஸ்டிங் ஹோமியோபதி மருத்துவர், 4வது போஸ்டிங் யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவர். சோ இந்த 4 போஸ்டிங். ஃபர்ஸ்ட் சித்த மருத்துவர், சித்தா டாக்டருக்கு வந்து 12 காலி பணிகள். BSMS 22 வயசுல இருந்து 40 வயசு இருந்தாலும் இப்போதும் விண்ணப்பிக்கலாம். 17,800 முதல் 34 சம்பளம். 2வது போஸ்டிங் ஆயுர்வேதிக் டாக்டருக்கு வந்து 12 காலி பணிகள். BAMS 22 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 17,800 முதல் 34 வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹோமியோபதி மருத்துவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 காலி பணிகள். BHMS கல்வி தகுதி 22 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கும் சேம் சம்பளம் 17,800 முதல் 34 வரை கொடுத்திருக்காங்க. அதற்கு அடுத்தது யோகா மற்றும் நேச்சுரோபதி மருத்துவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 12 காலி பணிகள். BNYS கல்வி தகுதி 22 வயசுல இருந்து 40 வயசு இருந்தால் இப்போதும் விண்ணப்பிக்கலாம். 17,800 முதல் 34,000 வரைக்கும் சம்பளம். சோ இது வரை காமனா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்பும் சரி, மாத ஊதியம் எல்லா போஸ்டிங்குமே வந்து காமன் தான். சோ இந்த சித்த மருத்துவர், ஆயுர்வேதிக் மருத்துவருக்கும் ஹோமியோபதி மருத்துவருக்கும் வந்து BSMS வந்து படிச்சிருந்திருக்கணும். அதை தவிர்த்து வந்து யோகம் நேச்சுரோபதிக்கு வந்து மட்டும் பாத்தீங்கன்னா BNYS வந்து படிச்சிருந்தாலே போதும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் அறிக்கை நாள் வந்து பாத்தீங்கன்னா 16/2/2026 வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கு வந்து எந்த ஒரு விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் வந்து simco.com index.html கொடுத்திருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், சிம்கோ, நம்பர் 35 ஃபர்ஸ்ட் கிராஸ் ரோட், நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வேலூர் 06.
இந்த முகவரிக்கு தான் ஒண்ணு தபால் மூலியமாகவோ அல்லது சமர்ப்பிக்கலாம், இல்லைன்னா நேரடியாக வந்து கொடுக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 31/3/2026 மாலை 4:30 மணிக்குள்ள வந்து செய்யணும். சோ உங்களுடைய கல்வி தகுதி விண்ணப்பம், கல்வி தகுதி சான்றிதழ், முன் அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழுடைய ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து எல்லா ஜெராக்ஸ்லயும் உங்களுடைய சைன் வந்து கண்டிப்பா இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் வந்து நம்ம ஓபன் பண்ணது. ஜஸ்ட் வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆயிடும். சோ 3 மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய போட்டோ தான் வந்து பாத்தீங்கன்னா வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ள வந்து நீங்க வந்து பேஸ்ட் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக இந்த பாக்ஸ்குள்ள எதுவுமே நீங்க வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சோ உங்களுடைய பெயர் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு இங்கிலீஷ் இல்லைன்னா தமிழ். இங்கிலீஷ் எழுதிட்டீங்கன்னா ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் ஃபுல்லா வந்து ஃபில் பண்ணணும், தமிழ்னா தமிழ்ல தான் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய நேம் ஆஃப் தி அப்ளிகன்ட் நேம், அதாவது உங்களுக்கு கேப் லெட்டர் இருக்கணும். அது என்ன பதவிக்குன்னு சொல்லி விண்ணப்பிக்கிறீங்களோ அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது உங்களோட நேம். மூன்றாவது வந்து உங்களுடைய பர்த் சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த் மற்றும் வயது வந்து மென்ஷன் பண்ணணும். அதற்கு அடுத்தபடியாக நீங்க வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வயது ஏதோ கோர்றீங்களா, எஸ் நான் நோ ரெண்டுல ஏதோ வந்து கொடுக்கணும். சோ அதுக்கப்புறம் ஆனா பெண்ணா மூன்றாம் பாலினம் வந்து கேட்டிருக்காங்க. சோ வந்து டிக் பண்ற மாதிரி இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர், ஹஸ்பண்ட், கார்டியன் நேம் வந்து வைக்கணும். பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் டெம்பரரி அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, எஜுகேஷன் குவாலிபிகேஷன், நீங்க என்ன மொழியில வந்து படிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய விண்ணப்பத்தர் உங்களுடைய கிராமம், எந்த கிராமம் எந்த நகரம், குடியுரிமை இந்தியன் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா எஸ், இல்லைன்னா நோன்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக முன்னுரிமை எஸ் கொடுத்திருந்தீங்கன்னா அதுல வந்து இங்க வந்து டிக் பண்ணிட்டு இங்கேயும் வந்து டெஸ்டினி விண்டோவா இல்லையா நோவா, எக்ஸர்விஸ்மன் இல்லையா நோவா, கலப்பு திருமணம் பண்ணவரா இல்லையா நோவா, அதுக்கப்புறம் அதர்ஸா இல்லையா நோவா. சோ அது எல்லாமே இங்க வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஜன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன கம்யூனிட்டிஸ் வந்து ஜெனரல், ஓபிஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி, எக்கனாமிக் பர்சன், அதுக்கப்புறம் என்ன கேஸ்ட், அதுக்கப்புறம் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அந்த பதிவு எண், அதுக்கப்புறம் மெடிக்கல் கவுன்சில ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அதோடைய நம்பர், ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஊரு, டேட்டு, சைனு, இது எல்லாமே கரெக்டா வந்து ஃபில் பண்ணிக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ல அட்டாச்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் இருக்குது. 1 10th மார்க் ஷீட், 10th 12th சீட்டு, டிகிரியோட ஹோல்டர் சீட்டு, பிஜி முடிச்சு அதோட சர்டிபிகேட், அதர் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட், ஆதார் கார்டு, 2 பாஸ்போர்ட் சைஸோ 3 மாதத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய போட்டோ, மெடிக்கல் கவுன்சில் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணலாம், எக்ஸ்பென்ஸ் சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா அட்டாச் பண்ணலாம். அதே மாதிரி முன்னுரிமை கொண்ட எக்ஸர்விஸ்மன், விண்டோ, டிவோர்ஸ்டு, சோ அந்த மாதிரி டீடைல்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃபுக்கான பர்த் சர்டிபிகேட், சோ அதுக்கப்புறம் 20ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கணும். அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து ஒன் பை கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் வந்திருக்கு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் வந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ், Facebook, இன்ஸ்டாகிராம் வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம். பிசினஸ் ரிலேட்டட் queries கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com அல்லது naveen735855@gmail.com அல்லது naveen996505@gmail.com இந்த 3 மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கமெண்ட் பாக்ஸ் சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பஞ்ச் வந்து சேரும். அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும். So thank you friends, thank you so much, all the best for your career.